நம்மளுக்கு வேலை வாய்ப்பு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஐடியான்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் பாருங்கள், இன்றைக்கி ஒரு நெக்கு டிசைன் இங்கே சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு நெக்கு நியூவாக எப்படி வரைகிறதுன்ற சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இது வந்து காலர் நெக்குக்கு எப்படி எடுக்கணும்னா, நம்ம இங்கேருந்து சுற்றளவு 3 சென்டிமீட்டரும் உயரம் வந்து 1.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். இதுதான் காலர் நெக்கு. இப்படி தான் இவ்வளோ தான் எடுக்கணும். அதிகம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கழுத்து வந்து கீழே இறங்கிடும். இப்போ அதுக்கு கீழே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கீழே ஒரு டிசைன் அதளவுக்கு நம்மளுக்கு ஹைட் இங்கிருந்து 10 சென்டிமீட்டரு. அந்த 10 சென்டிமீட்டரை பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம டிசைன் பண்ணிக்கணும். சரிங்களா? அங்கே பாருங்கள், நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம ஃபீல்டில் போட்டி எவ்வளோ வந்தாலும் நம்ம வித்தியாசப்படுத்தும் போது அந்த போட்டியிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா, உங்களை தேடி நிறைய கஸ்டமர் வருவாங்க. நம்ம யாரையும் தேடி போக தேவையில்ல, அவங்க நம்மளை தேடி வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் நெக்கு தான் இது நான் வரைஞ்சிட்ருக்கேன். இது வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்லை, சுடிதாருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தைக்கும் போது சுடிதாருக்கு வச்சுக்கலாம், பேக்கில் இல்லை ஃப்ரண்ட்டில் கூட டிசைனுக்கு வைக்கலாம். இது அப்ளை டைப்பில் கூட வைக்கலாம், நம்ம ஓப்பன் டைப்லேயும் வைக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த டிசைனு பாருங்கள், இதை கட் பண்ணி காட்டுறேன். முதல் வந்து எப்போவுமே நெக்கு வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடுங்க. ஏன்னா வெட்டிட்டு ஓப்பன் பண்ணிட்டுங்கன்னா அப்புறம் இதை மறுபடியும் மடித்து நம்ம வெட்ட வேண்டியிருக்கும். அதனால் முதல் வெட்டிடுங்க. அதனால் நீங்கள் வந்து படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலையே, நான் இந்த வேலையை தவிர வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு எது யோசிக்கணும் உட்காந்து இல்லாமல், நம்மளுக்கு வேலையை நம்ம தேடுவோம். நம்ம கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்மளே உருவாக்கணும் வேலையை. அதுக்கான சூழ்நிலையை நம்ம ஏற்பாடு பண்ணி நம்ம பண்ணணும். அதை நீங்கள் யோசிங்க. அந்த மாதிரி யோசித்து பண்ணுங்கள். நம்ம தேடினே இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக தேடினே தான் இருக்கணும். நம்ம கிடைக்கலன்ற பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? போட்டிகள் அதிகரிக்குது. இப்போ நம்மலாம் படித்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லா தகுதி தேர்வும் கொண்டு வரப்போ எல்லாருக்கும் ஈக்குவலாக கொண்டு வராங்க. இப்போ கான்வெண்ட்டில் படிக்கிற